வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஜூன் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறேங்க. ஜூன் மாதம் 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு தருணம் பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை அதிகாலையில், அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் மேன ராசியில் கும்ப லக்னத்தில் குரு பகவானுடைய திசையில், அதே மாதிரி 331 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு அதிபதி யார்? குரு பகவான். பொதுவாக குரு பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு இந்த புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு அதிபதி குரு பகவான். இப்போ அந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்போ அவர் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார், லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இப்போ இந்த மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சானார். அந்த குரு பெயர்ச்சி இன்னைக்கு யாருக்கு சூப்பராக இருக்குதுன்னா, அதாவது டபுள் ப்ரமோஷன்ற மாதிரி குரு பெயர்ச்சி ஆயிருக்கிறாரு. அதே சமயத்தில் குரு 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு அருமையான ஒரு யோக தருணம். படிப்பு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி குரு பார்த்தா கோடி புண்ணியம். குரு 2 விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருப்பார். ஒன்று புத்திரஸ்தானத்துக்கும், இன்னொன்று மாங்கல்யத்துக்கு, திருமணத்துக்கு. இது ரெண்டுமே மிதுன ராசிகாரங்களுக்கு இன்னும் ஒரு வருஷம், அதாவது 15ஆம் தேதி மே மாதம் 2025 வரைக்கும் சூப்பராக இருக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது பூச நட்சத்திரம் 4 பாதங்களுக்கும் அதிபதி யாருன்னா சனி. அப்போ அந்த சனி யார் அப்படின்னா தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி தான் சனி. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள் ராசிக்கு சனி இப்போ 8ல் இருக்கிறாரு. இந்த உடைய பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி இப்போ 8ல் இருக்கிறாரு. அப்போ 8ல் சனி இருக்கும்போது ஹெல்த்து நல்லாயிருக்கும், அதாவது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி எங்களுக்கு கை கால் வலி இருந்ததுங்க, எனக்கு ஸ்கின் பிரச்சனை இருந்தது, எனக்கு தலைவலி இருந்தது, இந்த மாதிரி பிரச்சனை சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சனி இப்போ உங்களுக்கு 8ல் இருக்கும்போது ஹெல்த்து நல்லாயிருக்கும். ஏன்னா உடல் உபாதியில் 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம் நல்லாவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்குமே அதிபதி யாருன்னா புதன். பொதுவாக புதன் யார் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆயக்கலைகள் 64 கற்றவர் யாருன்னா புதன். யோசனைவாளி, நம்மளோட அறிவு தூண்டி வருவர் யாருன்னா புதன் தான். நம்ம இங்கே உட்காந்துருந்தாலும் வீடு வாங்கணும், மண் வாங்கணும், இடம் வாங்கணும், வண்டி வாங்கணும், தொழில் ஆரம்பிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அப்படி நம்ம தூண்டி வருவர் யாருன்னா புதன் மட்டும்தான். புதன் கம்முனே இருக்க மாட்டார். அப்போ உங்களுக்கு இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான். அப்போ இந்த புதன் பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா அவரு 11ஆம் இடத்துல அவர் நட்பு, அதாவதுன்றது நட்பில் இருக்கிறார். அப்போ புதன் பகவான் இப்போ 11ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அவர் நட்பில் இருக்கும்போது இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அவர் எங்கே இருப்பாருன்னா ரிஷபத்தில் தான் இருப்பார், 11ஆம் இடத்துல தான் இருப்பார். அடுத்தது ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணிட்டாருன்னா 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 12ஆம் இடத்துல பொதுவாக எந்த கிரகம் வரக்கூடாது. 12ல் எந்த கிரகம் வந்தாலும் அது நீச்சம்தான், அதாவது மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவர் நான் புதன் 12ஆம் இடத்துக்கு வர்றது நல்லது. ஏன்னா தன் சொந்த வீட்டுக்கு ஒரு ஆட்சியை வராரு. மற்ற கிரகங்கள் 12ஆம் இடத்துல வரும்போது நமக்கு சிரமமாக இருக்கும். ஆனால் தன் சொந்த வீட்டில் ஒரு கிரகம் உட்காரும் போது அது எந்த இடம்ன்றதில்ல, ஆட்சியை உட்காராரு இல்லையா? அப்போ ஆட்சியை புதன் தன் சொந்த வீட்டில் ஆட்சியை உட்காரும் போது இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அருமையான ஒரு தருணத்தை கொடுத்துருவார். அது எப்போன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உடைய ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூப்பரான ஒரு தருணம். அப்போ அந்த நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு வாசல் கட்ட முடியாத பாதியில் போட்டு வச்சுருந்தாலும் சரி, இல்லை அந்த வேலை நம்மளால் தொடவே முடியலனாலும் சரி, இல்லை கட்டிட்டோம் எனக்கு அந்த வீட்டுக்கு போக முடியல, எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, கடன் கட்ட முடியல, கஷ்டமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது, அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே மண்ணை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள் சூப்பராக இருக்கும். அப்போ ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அருமையாக இருக்கும். அப்போ இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் அடங்கினது தான் ஒரு ராசி இல்லைங்களா? அப்போ பொதுவாக எனக்கு கடகராசிங்க, எனக்கு கடகராசிக்கு எனக்கு எப்படிங்க இருக்குனால நம்ம கேட்ட முடியாது. காரணம் என்னென்னா இப்போ கடகராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான்.
அதாவது ஒரு கிரகத்திலேயே தேவதை யாருன்னா சந்திரன் மட்டும்தான். அழகான கிரகம் யாருன்னா சந்திரன். அப்போ சந்திரன் வந்து பிறந்தவங்களுக்கு கீழ் திருப்பதி அலமேல் மங்கை அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு அலமேல் மங்களபுரம் கீழ் திருப்பதிக்கு போயிட்டு வாங்க, சூப்பராக இருக்கும். அப்போ உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து இப்போ பொதுவாக இன்னைக்கு வந்து கடகராசி இன்னைக்கு சரியில்லைங்க, கடகராசிக்கு இப்போ எனக்கு அஷ்டமத்து சனி நடக்குது, ரொம்ப சிரமப்படுற அப்படின்னா கடகராசிக்கு நம்ம சிரமப்பட்டுட்டு வந்தால் கூட இந்த நட்சத்திரம் வாரியாக பிரித்து பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்ற பலன் நான் சொன்னேன். அப்போ இந்த 3 நட்சத்திரத்துக்கும் ஒன்றா சேர்ந்த ராசி கடகராசி. கடகராசிக்கு பொதுவாக சொல்லணும்னா இப்போ அஷ்டமத்து சனி, அஷ்டமத்து சனிக்கு பழமொழி சொல்லுவாங்க, அஷ்டமத்து சனியில் நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஒரு ஐதீகம். அப்போ அந்த அஷ்டமத்து சனி இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் எங்கே போயிட்டு வந்தால் நல்லது கட்டன்றது, இன்றைக்கி வந்து திருநள்ளாறு போயிட்டு வந்தால் திருப்பம் நடக்கும்ன்றது சொல்லுவாங்க. ஏன்னா சனி யாருன்னா குசலக்காரகன். சனி உட்காந்து விட நம்ம என்ன சொல்கிறோம், குட்டி சவுருன்னு சொல்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா சனி வந்து இப்போ உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனியில் உட்காந்துருக்கிறதுனால கிணறு வெட்டுறது, போர் போடுறது, வண்டி வாங்குறது, தொழில் தொடங்குறது, எது செய்கிற மாதிரி இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்குது. அந்த அஷ்டமத்து சனி முடிகிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம், இன்னும் 1.25 வருஷம், சுகம் 1 வருஷம் இருக்குதுங்க. அப்போ அந்த 1 வருஷத்துக்கு பார்க்கும்போது எது செய்கிற மாதிரி இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தால் பார்த்துட்டு பண்ணுங்கள், சரிங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு நட்சத்திர வரையே நீ ஏன் பிரிச்சோன்னா, உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கி 1 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா 1 கோடி பேருக்கு ஒரே மாதிரியே இருக்காது, சரிங்களா? அதனால் என்ன அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி புதன் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல வர்றது நல்லது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து இப்போ உங்களுக்கு 11ல் பகையாக இருக்கும்போது, ஏன்னா இப்போ உங்களுக்கு உங்கள் 2ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன், சிம்மராசிக்கு அதிபதி சூரியன், அவர் வந்து இப்போ உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 11ஆம் இடத்துல இருந்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி, இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து கட்டான்றது வந்து அவரும் இன்றைக்கி வந்து மிதுனத்துக்கு வந்துடுறாரு, உங்கள் ராசிக்கு 12க்கு வந்துடுறாரு. அப்போ 11ஆம் இடத்துல இருக்கும்போது உறவுகள் ஓரளவுக்கு நீடிக்கும், விட்டு சொந்தங்கள் தேடி வரும், குடும்பத்துக்குள்ளார இருந்த சங்கடங்கள் விறகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குழப்பமாக இருந்தது, மண்ணுக்கு வீட்டுக்குள்ளாரே போகவே கூடாதுன்ற மாதிரி இருக்கும். தொழிலுக்கு வந்தால் வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு வந்தால் வேலைக்கு போகலாம், வேலைக்கு வந்தால் வெளியில் போகலான்ற குழப்பம் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழப்பங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சரியாகணும் அப்படின்னா உங்களுடைய நேரத்துக்கு இப்போ இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கும்போது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். 15 அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து 3ஆம் பாவகத்துக்கும் 12ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யாருன்னா புதன். பொதுவாக மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கு அதிபதி இன்னைக்கு வந்து யாருன்னா புதன் பகவான். அந்த புதன் பகவான் வந்து இப்போ 11ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறது கண்டிப்பாக நல்லது. 12ஆம் இடத்துக்கு வரும்போது நான் முன்னையே சொன்னால் கண்டிப்பாக சில நன்மைகள் கொடுத்துருவார், பயப்பட தேவையில்லை. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 4ஆம் பாவகத்துக்கும் 11ஆம் பாவகத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் இப்போ ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். சுக்கிரன் கோச்சாரத்தில் என்ன சொல்லுவோம், மனைவின்னு சொல்லுவோம். அப்போ திருமணம் தடையாக இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சுக்கிரன் 11ஆம் இடத்துல தான் இருப்பார், லாபஸ்தானத்தில் இருப்பார். 12 கட்டத்துலையுமே பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் யார் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம், நல்லது கொடுப்பாரு. திடீர்னு ஒருத்தருக்கு மண் வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம், வண்டி வாங்குகிறோம், தொழில் தொடங்குறோம், கவர்மெண்ட் வேலையே கிடைச்சிருச்சு, அரசியலேயே ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, ஒருத்தர் சாதிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் 11ஆம் இடம் நல்லா இருக்கணும், அதுதான் லாபஸ்தானம். அப்போ சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு ஜூன் 15 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ 15க்கு மேலே 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. 12ஆம் இடத்துல வரும்போது அங்கே நட்பில் தான் வராரு, இருந்தாலும் 15 தேதி முன்னாடி இருக்கிற ஓரளவுக்கு பின்னாடி இருக்க மாட்டார், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் பாவகத்துக்கும் 10ஆம் பாவகத்துக்கும் அதிபதி செவ்வாய். இப்போ மேச ராசிக்குமே விருச்சிக ராசிக்குமே அதிபதி நம்ம யாரும் சொல்லுவோம்னா செவ்வாய் தான் சொல்லுவோம். அப்போ அந்த செவ்வாய் பகவான் வந்து இப்போ எங்கே இருக்கிறாருன்னா மேசத்தில் ஒரு ஆட்சியை உட்காந்துட்டார். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி செவ்வாய் ஆட்சியை உட்காந்ததுனால விளையாட்டுத்துறையில் சாதிக்க நினைக்கிறவங்க, கலைத்துறையில் சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு இப்போ நல்ல மாற்றம் கொடுப்பார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா நான் விளையாட்டுத்துறையில் நல்லா எனக்கு ஆர்வம் இருக்குதுங்க, நான் கலைத்துறையில் எனக்கு நல்ல ஆர்வம் இருக்குதுங்க, எனக்கு என்ன அதை சாதிக்க முடியுமா, கண்டிப்பாக முடியும். ஓரளவுக்கு 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு, அப்போ தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6ஆம் பாவகத்துக்கும் 9ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யாருன்னா குரு. குரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ கடகராசிக்கு பொதுவாக சொல்லணும்னா அஷ்டமத்து சனி இருந்தாலும் இந்த மே மாதம் 1ஆம் தேதியான குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு 10ஆம் இடத்துல இருந்தது, 10ஆம் இடத்துல குரு இருந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான். அப்போ கிட்டத்தட்ட இந்த 1 வருஷத்தில் கடகராசிக்காரங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, தொழில் நஷ்டம்,
குடும்பத்தில் சிக்கல், தேவையில்லாத பிரச்சனை, வண்டி வாகனத்தில் நஷ்டம், மொத்தத்தில் வந்து கல்லை தொட்டால நஷ்டம், மண்ணு தொட்டா நஷ்டம், மனையை தொட்டா நஷ்டம், பொண்ணு தொட்டா நஷ்டம், பொருளை தொட்டா நஷ்டம். 10ஆம் இடத்துல குரு இருக்கும்போது பலமும் சொல்ற மாதிரி பதவியே பறிபோக்கும் நேரமெல்லாம் இருந்தது. இந்த மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகும்போது யாருக்கு அருமையாக இருக்குதோ இல்லையோ கடகராசிக்காரங்களுக்கு 11ல் குரு உட்காந்துருக்கிறது லாபஸ்தானம் சூப்பராக இருக்கும். அடுத்தது இந்த குரு மாறுறதுக்குள்ளார கண்டிப்பாக உங்களுக்கு அசையாத சொத்து வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, கிரையம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் பாவகத்துக்கு 8ஆம் பாவகத்துக்கு அதிபதி சனி. இப்போ கடகராசிக்காரங்களுக்கு திருமணஸ்தானத்துக்கு கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சனி தான். சனி வந்து இப்போ 8ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 8ல் உட்காரும்போது என்ன பண்ணுவாருன்னா மண்ணு வீடு வாசல் வாங்குறதுக்கு தான் அதிகப்படியான ஒரு வாய்ப்பு இருக்குதே தவிர திருமணத்துக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வைக்காத வேண்டியதில்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, கேட்காத ஜோசியம் இல்லை, எவ்வளோ பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு வருஷமாக ஏகப்பட்ட தடை தான் மிஞ்சிருக்கணும், அலைச்சல் அதிகமாக இருக்கணும். அப்படியேப்பட்ட காலகட்டத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் சிரமத்தில் சுபகாரியம் பண்ணியிருப்பீங்க. அதாவது மண்ணு மனை வாங்கியிருப்பீங்க, வீடு வேஷல் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. அது இறங்கி பாருங்கள், அது கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? பொதுவாக இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கஷ்டம் ஒரு புறம் இருந்தாலும், அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருந்தாலும், ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம் நல்லா இருந்து 5ஆம் இடம் 7ஆம் இடம் உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த அஷ்டமத்து சனி உங்களுக்கு பெருசாக சிரமம் கொடுக்கவே கொடுக்காது. திருநள்ளாறு போயிட்டு வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்லா இருக்குது. திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். மொத்தத்தில் உங்களுடைய நேர காலம் அருமையான ஒரு தருணம் தான். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் பிரச்சனையாக இருந்து பொது பலன்கள் எனக்கு கொடுக்கல அப்படின்னா நம்ம யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிட நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றி.